இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ரம்மி அண்ட் லாட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். லாட்டரி ரெகுலேஷன் ஆக்ட் 1988 செக்ஷன் 4 படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லாட்டரியை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது லாட்டரி அச்சடிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் முத்திரையோட லாட்டரியை வெளியிடலாம். ஒரு ப்ரைவேட் பார்ட்டியோ ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை வந்து ஆன்லைனில் வந்து லாட்டரிஸ் வந்து வெளியிடுறதோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து இல்லீகல். அதாவது சட்டப்படி தப்பு. ஒரு பிரைவேட் ஆலையோ ஒரு இண்டிவிஜுவலாலையோ அது லாட்டரி பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து செய்ய முடியும். செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 5 லாட்டரி ரெகுலேஷன் ஆக்ட் 1988 படி ஒரு ஸ்டேட் வந்து அவங்க பவுண்டரிஸ்குள்ள வந்து லாட்டரிஸை வந்து பேன் பண்ணிக்க முடியும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 செக்ஷன் 69A என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, அதாவது ஃபாரின் லாட்டரிஸும் அன்ஆத்தரைஸ்டு வந்து ஆன்லைன் லாட்டரிஸும் வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டையும் இந்த அன்ஆத்தரைஸ்டு ஆப்பையும் யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடுறீங்க இல்லை பெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிற மாதிரியே இருந்தாலும் அதுக்கு உண்டான கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்லேருந்து வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. இது எல்லாமே ப்ரோக்ராமிங். அதாவது நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் கார்டாக வச்சுருந்தாலுமே கூட அதுக்கு ஆப்போசிட்டாக ஜென்ரேட் ஆகும் அந்த கார்டு. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் பணத்தை மட்டும்தான் இழந்துட்டு இருப்பீங்களே தவிர பணத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2000, 4000, 5000 இல்லை 6000, ஒரு 10,000 இப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பெரிய லெவலில் நீங்கள் அமௌண்ட் கட்டி உள்ளே இறங்கும்போது கண்டிப்பாக லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இதனால் உங்கள் ஃபேமிலியும் வந்து சிவியராக வந்து ஃபினான்ஷியல் லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஆன்லைன் லாட்ரிக்கு வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து நம்ம கட்டணும். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 28% ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும். அக்டோபர் 2025 வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் கேமை வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணுறதுக்கு. செக்ஷன் 5 ப்ரோகோ ஆக்ட் 2025 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைன் கேமிங் ஆப்ரேஷன் பெட்டிங் இது வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அதில் வந்து யூடியூபாக இருக்கட்டும் இல்லை கூகுள் இல்லை மெட்டா ஆட்